பேக்ரவுண்ட்ல வாசிக்க பண்ணீங்க. அது என்னமோ தெரியல, உனக்கு பேக்ரவுண்ட்ல வாசிக்க ரொம்ப பிரியமா இருப்பீங்க போல இருக்கு. வாங்க. ஆமா, காலம் போன கடைசியில அவரை உட்கார வச்சுட்டு போறீங்க. என்னம்மா பேசுமா நல்லா அஞ்சு மாதிரி. அட போங்க. ஆமா, எனக்கு ஆளு நேர்ந்து வச்சுக்கீங்க. இங்க வேற அவன் கிடக்குற கடையில உள்ள இருந்து வாய் வரை எரியுது. உள்ள இருந்து வாய் வரை புகையா வருது. இனிமே கலையரங்க கட்டினீங்கன்னா உண்மையிலே ஏசி மாட்டிருங்க. அவுத்து போட்டுக்கிட்டுதான் இனிமே உட்காந்து போல. எல்லாமே எரியுது. ஏசி மாட்டிட்டீங்கன்னா இன்னும் ஜாலியா இருக்கும். காசெல்லாம் முடிஞ்சு வச்சா உங்களை யாரும் அன்பளிப்பு கொடுக்க சொன்னதுன்னு கேட்கிறேன். பாடுற பாட்டுக்கலாம் நல்ல போறாங்க. என்னப்பா நீங்க என்ன 2 பாட்டு பாட போறீங்களா? நீ வந்த கதையை சொல்லுப்பா. அட ஏங்கப்பா நீங்க வேற. ஊர் உலகத்துல எல்லாம் அவன் கல்யாணம் பண்ணி 4-5 கல்யாணம் பண்ணி அவ்வளவு என்ன பெரிய பாடமா பாட்டு பாடுவோம். அவங்களாம் ஒண்ணு சொல்லுத்தா உங்க கதையை சொல்லுத்தா. கோச்சுக்காரியா, நான் இவ்வளவு நேரம் நிக்கிறேனேன்னு கோச்சுக்காரியா. ரொம்ப நன்றி, உங்க பர்மிஷனோட ரொம்ப நன்றி. ஆமா, ஊர் உலகத்துல எல்லாம் அவன் 5-6 கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா திரியேன். கல்யாணத்தை பண்ணி விட்டு தலை மறைவா திரிஞ்சுக்கிட்டு திரியலேன். ஆமா, ஊர் உலகத்துல 5 கல்யாணம் யாராவது பண்ணுவாளா? 5-6 கல்யாணம் பண்ணிட்டு அவன் நல்லா ஜாலியா இருக்கேன். நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இன்னும் தலைமறைவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் எப்படி என்னத்துக்காண்டி? அட ஏங்கப்பா நீங்க வேற. என்ன பண்ணாரு அவரு? அவர் ஒண்ணும் பண்ணல. ஏன் கை விட்டாரு? என்ன கைய விட்டாரா? என்ன கேக்குறீங்க? கல்யாணம் பண்ணி கையை விட்டு போயிட்டாரு. நீங்க அட கல்யாணம் பண்ணி கையெல்லாம் விடல. அவருக்கு பயந்துகிட்டு நான் திரியிறேன். ஆமா, அவரு எப்படி என்னைய கைய விடுவாரு? என்னைய புடிச்ச மூதேவி இன்னும் விட்டு போகல. சரி, எப்படி கைய விடுவாரு? அவ்வளவு ஒரு லட்சணத்துல வந்து வாச்சிருக்கேன் அவருக்கு. அப்படியெல்லாம் இல்லப்பா. என் மேல அவ்வளவு பாசம். என்னை கொல்லாம விட மாட்டேன்னு அருவோட திரியிறாப்புல. அப்படி என்ன மோசம் பண்ண நீ? நான் ஒரு தப்பும் பண்ணல. தப்பு பண்ணாத எனக்கே இந்த நிலைமைனா பாருங்க, நான் என்னத்த சொல்றது? என்னைய மாதிரி தங்கமான பிள்ளைய ஊர் உலகம் திரும்பி வேற பேச முடியல. பார்க்கவே முடியாது. தங்கமான பிள்ளை ஊர் உலகத்துல பார்க்கவே முடியாது. சம்பாரிச்சு அவன்கிட்டே கொடுத்து அவன் பூரா குடிச்சு அழிச்சுட்டாமல இருக்கு. குடிக்கிற ஆளுவ கூட நம்பிடலாம். சைக்கோ மாதிரி இருக்கிற ஆளுகளை தான் நம்ப முடியல. குடிச்சாங்கன்னா அவங்க வாட்டில தண்ணிய போடுவாங்க. தண்ணிய போட்டு அவங்க வாட்டில ஒரு பிரச்சனையில இருப்பாங்க, படுத்துருவாங்க. காலையில அவங்க வேலையை பார்த்துருவாங்க. இந்த சந்தேகங்கிறது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல நிம்மதியே இருக்காது. அவனும் லூஸ் ஆகி, நம்மளே லூஸ் ஆக்கி, இருக்கிறவனே லூஸ் ஆக்கி, பஞ்சாயத்து பண்றவனே லூஸ் ஆக்கி, எல்லாத்தையும் லூஸ் ஆக்கி எல்லாரும் மேற்கொண்டு டென்ஷன் ஆக்கி விட்டுறாங்க. அந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணனேன்னு என்னை அருவாவோட திரியிறாப்லன்னு கேக்குறீங்களா? ஆமா, என்ன தப்பு பண்ண? நான் ஒரு தப்புமே பண்ணல. தப்பு பண்ணாதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ஒரு தப்பு பண்ணலன்னா எப்படி அவன் அருவாளோட திரியிறான் தம்பி? நான் ஒரே ஒரு மனு தான் கொடுத்தேன். அதுக்குதான் அந்த ஆளு அருவாவோட திரியிறாப்புல. என்ன மனு? ஒரு மாசத்துக்கு முந்தி என் வீட்டுக்காரர் காணாம போயிட்டாரு. அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட மனு கொடுத்தியா? கேளுங்கப்பா. காணாம போயிட்டாரு. காணாம போனவனா நான் பக்கத்துல கேட்டேன். இது மாதிரி என் வீட்டுக்காரர் கோச்சுக்கிட்டு போனவர் ஆளை காணா. சரி, எத்தனையோ சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு புருஷன் முன்னாடிக்கல. போனவர ஆளை காணா அப்படின்னு சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துருவேன். புருஷன் எல்லாமே இருக்க முடியாது. ஊர் உலகத்துல என்னை தவறா பேசுவாங்க. இந்த மாதிரி புருஷனை வெட்டி விட்டு ஜாலியா திரியிறாங்க. அப்படி பொம்பளாது சோறு தண்ணி இல்லாம கூட இருந்தாலாம். சரி, புருஷன் எல்லாமே இருக்க முடியாது. கட்டணும் புருஷன் எல்லாமே இருக்கக்கூடாது. சரி அப்படின்னு நான் என்ன பண்ணேன், அந்த அக்காட்ட கேட்டேன். யோசனை கேட்டேன். அந்த அக்காவும் சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சு? ஏண்டி நீ இப்படி இருக்க? ஆமா, போய் நம்ம காவல்துறை அதிகாரி கிட்ட கொடு. சரி, அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க புருஷனை. சரி அப்படின்னு சொன்னோன்னா நானும் இவ்வளவு பெரிய பேப்பர்ல மனு மேல மனு எழுதிக்கிட்டு போறேன். சரி, போய்
என் புருஷனை எழுதி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொன்னா அவங்க என்ன இப்படி சொன்னா அவங்க கவனிப்பாங்களா? ஆமா. நான் என்ன பண்ணேன், நடிப்போட சொன்னேன். எப்படி? ஐயா சாமி என் புருஷனை எப்படியா கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் அழுது புலம்புனேன். சரி. அப்புறம் அவரு என்ன பண்ணாரு, நீ ஏமா அழுகுற, உன் புருஷனை நாங்க கண்டுபிடிச்சு தர்றோம், சுட்டாவது நாங்க உனக்கு தந்துடுறோம். சுட்டாதா? அவன் என்ன தோசையா சுட்டு கொடுக்குற, நீங்க வேற எப்படியாவது ஆளை கண்டுபிடிச்சு உன் கையில ஒப்படைக்கிறான். சரி. அப்போ சொன்னேன், சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க, என் புருஷன் இல்லாம நான் இருக்கவே மாட்டேன், எப்படியாவது என் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவரையும் என்னை கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தி பார்த்தாரு. சரி. முடியல. சரி நீ போமா, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. யாரு? போலீஸ்காரரு. சரி. அனுப்பிச்சு விட்டோட நான் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் போனேன். மறுநாள் போனா அவர் இல்ல. சரி. இல்லங்கும் போது அப்ப அங்க உள்ளவங்கள என்னை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னம்மா இப்படி, அவருக்கு வேலை போயிடுச்சு நீ வந்த நேரம் அப்படின்னு. அவருடைய வேலை போயிடுச்சா? ஐயோ. அதுக்கு போனதுக்கான நான் தான் சொல்றாங்கப்பா. அவர் இப்ப துப்பாக்கியோட என்னை திடீர்ல உடனே சுட்டே ஆவேன்னு. உன்னையே சொல்றதுக்கா? நீ அங்க போலீஸ் போனதுக்கு இல்ல, மனு கொடுத்ததுக்கு. மனு கொடுத்ததெல்லாம் பிரச்சனை இல்ல, வேலையும் போயிடுச்சு. ஐயோ நான் அழுததுதான் பிரச்சனை. நான் அழுதுகிட்டு சொன்னேன்ல, அவர் என்னை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்தினாரா? கட்டி பிடிச்சா? அன்னைக்கு போட்ட யூனிஃபார்ம். அதுக்கப்புறம் அவர்னால மாட்டவே முடியல. அத கேமரால பாத்துட்டாங்க எல்லாரும். தோட யூனிஃபார்ம கழட்டிட்டாங்க. அதனால என்னை கொண்டே ஆகணும்னு திடீர்னு மனுஷன் கட்டி பிடிச்சதோட யூனிஃபார்ம கழட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இங்க எல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது, சரி நம்ம பஞ்சாயத்து தலைவர் நம்ம ஊர்ல இருக்காரு, அவர்கிட்ட போய் அந்த பிரச்சனையை சொல்லுவோம் அப்படின்னு நைட்டு 12 மணிக்கு போனேன் அவர்கிட்ட பிரச்சனையை சொல்ல. யாராவது எந்த பொம்பளையாவது ரவைக்கு 12 மணிக்கு போவாங்களா? அப்பா புருஷன் இல்லாம சோறு இல்லாம கூட இருந்துருவேன், புருஷன் இல்லாம இருக்க முடியாது. அதுக்கு 12 மணிக்கா போறது? ஐயோ பகலையில பெரிய ஆளுங்க பெரிய பெரிய வேலையில இருப்பாங்க, நைட்டு 12 மணிக்கு தான் ஃப்ரீயா இருப்பாங்க. ஆமா, சாதாரண திட்டமா நான் கொண்டு போனது இவ்வளவு பெரிய கேஸ். ஆமா, அதனால போய் 12 மணிக்கு போய் கதவை தட்டுனேன். அவங்களும் திறந்தாங்க. வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா இந்த மாதிரி என் புருஷனை காணா, போன ஒரு ஆளை காணா, சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துருவேன், ஒரு நாளைக்கு புருஷன் இல்லாம இருக்க மாட்டேன் அப்படின்னு நானும் சொன்னேன். சொன்ன உடனே அவரு என்னை மாடியில கூட்டி போய் சமாதானப்படுத்தினாரு. மாடியில கூட்டிட்டு போய்யா? ஆள் எல்லாம் கூட்டி சமாதானப்படுத்த முடியாம மாடியில கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தினாரு. தன்னந்தனியா? அவர் பொண்டாட்டி எங்க 2 பேரும் விளக்க மக்கள் அடிச்சு சமாதானப்படுத்திருச்சு. நல்லா பண்ணிருக்கோம். அப்புறம் திருப்பி அன்னைக்கு போட்ட வெள்ளை சட்டை இன்னவரும் ஜெயிக்க முடியல. அந்த சட்டையும் கட்டிட்ட. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சவனே என் புருஷன் அருவாவோட திடீர்னு என்னை தேர்தங்கிற பேர எத்தனை பேர் அடி வச்சிருக்கேன். ஆமா, நீ தேடி போய் மனு கொடுக்குறேன் அப்படின்னு என் புருஷன்ட்ட சொன்னேன். நீங்க தேவையில்லாம என்னை சந்தேகப்படாதே, ஒவ்வொரு வீட்லயும் 2 நாள் தான் இருந்திருக்கேன், வேணா சத்தியம் பண்றேன்னு சொன்னேன். அதுக்குதான் மேற்கொண்டு உன்னை அறுக்காம விட மாட்டேன்னு தெரியுறியா மனுஷன். என் மேல எதுவும் தப்பு இருக்கா? போனது கோச்சுக்கிட்டு போனது அவரு, அதுக்கு என்னமோ என்னைய குத்தம் சொல்றாங்க. நீங்க 2 நாளைக்கு மேல முடியாது. அப்புறம் தான் நான் சொன்னேன், தேவையில்லாம அனாவசியமா பேசாதீங்க. ஆமா, பூஜை இல்லாம கூட இருக்க முடியாது என்னால, தேவையில்லாம என்னைய போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லி சத்தம் போட்டேன். அப்புறம் சொன்னேன் ஒரு விஷயத்த, 5 வருஷமா நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல, நீங்க எப்ப பார்த்தாலும் கேப்பீங்களா எப்ப குழந்தை பிறக்கும்னு. அதனால நான் சொன்னேன், உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்றேன் அப்படின்னு என் புருஷன் சொன்னேன். என்ன சொன்னாரு? அவர்கிட்ட சொன்னேன், கவலைப்படாதீங்க நான் 4 மாசம் முழுகாம இருக்கேன்னு. 4 மாசம் முழுகாம இருக்கியா? குளிக்கலையா? எல்லா மாசமா இருக்கேன்னு சொன்னேன். அவர் அதுக்கப்புறம் தான் நெஞ்சி வலியே வந்து ஆஸ்பத்திரியில போட்டு வந்திருக்கேன். சரி, அவரைத்தான் ஆளே காணும்னு அருவாளோட தெரியுறேன். ஐயோ உனக்கு காது எளவும் கேட்கல, நான் என்ன வந்தா உன்கிட்ட கதை சொல்லி பாலா போனேன். என்ன நீ என்னன்னு இப்படி உட்கார்ந்து இருக்க? அவருக்கு காது கேட்கலன்னு நான் சொன்ன விஷயமே புரியல. இதுல இவருக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கேன் பாத்துக்க. இப்படித்தான் என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. என் வாழ்க்கை தான் இப்படி போகுதுன்னா என் புருஷன் வாழ்க்கை ஒத்தையடி பாதையிலே போய்கிட்டு இருக்கு. எப்படியாவது நான் அவரை காப்பாத்தி ஆகணும்னே, ஏதாவது நல்ல விஷயமா சொல்லு, இல்ல புள்ள பிறந்தோன்னா அவன் பேரவே வைக்கலாமான்னு சொல்லு. ஐயோ ஐயோ வேணாமே. என்னங்க என்னங்க சூனியமா? நல்ல பேரா வைக்கணும்னு பாக்குற குழந்தை வந்தவன. ஆமா,
நல்ல உள்ள போறதானே நல்ல பேரா வைக்கிறேன். என் பேர் ரத்ன சபாபதி சிவன் பேர். சரிங்க. இதோட எப்படி மோசமாக்க போறியா? ஏங்க உங்க பேரை வைக்கிறதுக்கு வரல, உங்க இன்சியலை வேணா பிள்ளைக்கு போட்டுக்கவா? எதுக்கு? என்னையா சொல்ற? ஓ இன்சியல நீ கொடுத்த 100 ரூபாய்க்கு ஓ இன்சியல போட சொல்றியா என் பிள்ளைக்கு? ஐயோ, நீனா வந்து மாட்ட, நானா உன்னை கூப்பிடல. சரி நான் எண்ணம் இருந்தார் ஜோதியே ஆதியந்தம் இல்லாரு ஜோதியே ஆண்டவனே எம்மையே ஆளுதயாதியே ஆண்டவனே எம்மையே ஆளுதயாதியே ஆதியந்தம் ஹலோ 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 வேதங்கள் காணாத மலர்பாதரே அம்மையே அப்பனே உண்மையில் உருவமே அம்மையே அப்பனே உண்மையில் உருவமே அம்மையே அப்பனே உண்மையில் உருவமே ஆதியங்கள் இல்லா அருஜோதியே ஆண்டவனே எம்மையே ஆளுதயாதியே ஆதியங்கள் இல்லா அருஜோதியே
சங்க திருப்பிலை என்ற வீட்டிலே தமிழகத்தை நெருப்பிலை நின்று கற்றோனுடைய நடந்துள்ள மறுப்பிலே மீண்டும் அவை மருங்கிலே வளர்ந்தால் என்ற மனிதனுடைய சிந்தவளுக்கு சிறப்பாக பாடி சிறக்க வைத்த பேரறிஞர் மறுநிலை தோன்றிய நண்பர்களே நாடகங்கள் அரசியல் பொருட்களே அனைவருக்கும் சின்ன நடிகரின் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாரத புரியபடி வேண்டுவன அவர்களை நாம் வந்துவிட்டோம் ஆலோசோ என் தோசை யோசை காணவில்லையே அருமையான சாரீரம் வெளிநாடு வெளியும் உடம்பானுக்கும் மதினானுக்கும் பார்த்து ஒரு புரோசம் வைக்கிற வள்ளியுடைய அழகை பார்க்கின்ற பொழுது குரலை கேட்கின்ற பொழுது எப்படி அழகாக இருப்பாள் என்று கற்பனை செய்து பார்க்கின்ற பொழுது பாலோடு சேர்ந்த பழம் போ பாலோடு சேர்ந்த பழம் போல் பாலோடு சேர்ந்த பழம் போல் சித்திக்கும் பழுதில் பழுதில் மாதவன் மகளாம் இந்த மாதவம்மன் மாதவ மகளாம் இவள் மாதவ மங்கை மாதவன் மகளாம் இந்த மாதவம்மன் என் மனதை சென்ற வனிதா மணியா இளங்கை மாதவ மகளாம் இவள் மாதவ மங்கை கொச்சி மஞ்சள் வச்சு குளிப்பது ஜெனரேட்டர் என்ன கூட தள்ளி போட்டுருக்கலாம் திட்டு இங்கே பைக்ல எடுக்க முடியும் கொச்சி மஞ்சள் வச்சு குளிப்பதில் மேன்மையை தாண்டும் பொழுது தவாத கதம்ப மூசி ஆபரேட்டர் தான் வந்திருப்பாரு அவங்க முதல் எல்லாம் போட்டு வச்சிருப்பாரு ஆபரேட்டர் கெஸ்ட் அருமையான முறையிலே எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியாது அமைக்கிறதுல எவ்வளவு சிரமம் இருக்குங்க. ஆமா சில்லுண்ட காற்று வீசினால்
முத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே உடது போழ்ந்தாள் நெடுந்தூரம் பரந்தாள் நிற்கவோமி நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ செந்தமிழ்த்தே மொழியாள் இலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியாள் இலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை முனைவாள் இவள் செந்தமிழ்த்தே மொழியாள் இலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியாள் பாடிக்கொண்டிருந்தால் பாடிக்கொண்டே இருக்கலாம். நிறைய பாட்டு அக்கா பாடிட்டாரு. அவர்தான் நிறைய பாட்டு பண்ணாங்க. அள்ளிட்ட கொஞ்ச நேரம் பேசி சண்டை பண்ணாம பார்த்த உருவமாயுது
விட்டாலும் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் எங்கே என் காயமெல்லாம் விட்டாலும் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் கொங்கை உனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை போடுவேன். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர பார்த்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா